வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு உடுமலை ஃபுட் பாயிண்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலையை பற்றியும், திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் கோயிலை பற்றியும், மேலே இருக்கிற பஞ்சலிங்க அருவி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உடுமலையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா சுற்றியும் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு அழகான டேம் அமைஞ்சிருக்குங்க. அதுதான் திருமூர்த்தி மலை டேம். இந்த திருமூர்த்தி மலை டேமில் இருந்தால் நமக்கு நம்ம உடுமலைப்பேட்டைக்கும் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் குடிநீருக்காக தண்ணியை திறந்து விடுறாங்க. அப்புறம் விவசாயத்துக்காகவும் இது பயன்பாட்டில் இருக்குது. இதை தாண்டி வந்தோம்னா ஒரு அழகான கோயில் தாங்க அமனலிங்கேஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றியும் மலைகளுக்கு இடையில் கீழே அழகாக அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்தில் ஒரு 8 கால் மண்டபம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல காட்சி தர்றாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அடுத்தது சுப்பிரமணிய சாமி கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நவகிரக கோயில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து வழிபடலாம். இந்த கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு லிங்க வடிவில் ஒரு பாறை இருக்குதுங்க. இதை நம்ம சுற்றி வரலாம். இந்த சுற்றி வரும்போது பஞ்சலிங்க அருவியிலேருந்து கீழே தண்ணி வந்துட்டுருக்குங்க. மழை பெஞ்சால் நிறைய வரும், இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சல தான் வந்துட்டுருக்குது. இந்த பாறையில் சில வேண்டுதலுக்காக நம்ம சந்தனம் சாத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தண்ணி பார்த்திங்கன்னா குறைச்சலாக வந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, மனசுக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கன்னிமார் கோயில் இருக்குது, அங்கே மஞ்சள் வச்சு வழிபட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்னா கோயிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஜிலு ஜிலுன்னு கீழே வந்துட்டு இருக்குங்க. இது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 900 மீட்டர் மேலே பஞ்சலிங்க அருவி இருக்குது. அங்கிருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, குளிர்ச்சியாகவும் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கோயிலில் தரிசனம் முடிஞ்சதுங்க. அடுத்து மேலே பஞ்சலிங்கத்தை பார்க்க போகிறோம். அங்கே ஒரு அருவி, சூப்பரான அருவி இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கேருந்து தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வருங்க. கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் இல்லைங்க. மேடு பள்ளம் படி இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம நடக்கிறதுக்கு சிரமம் எல்லாம் போகலாம். வயசானவங்களும் நல்லா நடந்து நம்ம பஞ்சலிங்க அருவிக்கு போகலாங்க. இப்போ இந்த பஞ்சலிங்க அருவிக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் குழந்தைகளாம் குளிச்சுட்ருக்குறாங்க. ஒரு நாய்க்குட்டி பாருங்கள், அதுக்கும் கூட ஆர்வம் நிறையா, குளிக்கணும்னு சொல்லி தண்ணி குளிக்கணும்னு தாவி குதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம ஒரு சூப்பரான அருவிக்கு வந்தாச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றி வர மலைங்க, மலைகளுக்கு இடையில் இந்த பஞ்சலிங்க அருவி ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோடை விடுமுறையினால் நிறைய பேர் இங்கே குளிச்சுட்ருக்குறாங்க. நாங்களும் ஃபேமிலியோடு சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. நீங்களும் உடுமலைப்பேட்டை வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு திருமூர்த்தி மலையை பார்த்துட்டு மேலே இருக்கிற பஞ்சலிங்க அருவியில் குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடுமலை ஃபுட் பாயிண்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.